ஆண்டவரும் கிறிஸ்துவுமாகிய இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களையும் ஜெபங்களையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறோம். வேத வாக்கியங்களின் மகத்துவங்கள் என்ற இந்த காணொளியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் வேதத்தை குறித்தும் வேதத்தில் இருக்கிற மற்றொரு மகத்துவத்தை குறித்தும் நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்தவத்தின் மையம் கிறிஸ்துவை குறிக்கும். கிறிஸ்துவின் மையம் சத்தியத்தையும் கிருபையையும் குறிக்கும். கிருபையாய் அளிக்கப்பட்ட இந்த சத்தியமானது எந்த அளவுக்கு எளிமையானதோ அந்த அளவுக்கு மகத்துவங்களால் நிறைந்தது. அது மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அது நித்தியமானது, வல்லமையுடையது, உண்மையானது. அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தையும் இரட்சிப்பின் வழியையும் அர்த்தமுள்ள மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கையை, அதனுடைய பாதையை நமக்கு காண்பிக்கிற ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த வேத புத்தகமே. அதனால் எப்பொழுதெல்லாம் நாம் வேதத்தை அணுகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பயபக்தியுடனும் நன்றி உணர்வுடனும் அவரை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இருதய ஏக்கத்துடன் நாம் அதை அணுகுவது நமக்கு நல்லது. நீங்க சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறான், உமது வேதத்தில் உள்ள அதிசயமானவைகளை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஏன்னா அவனுக்கு தெரிகிறது, இந்த உலகத்துல நான் பார்க்கறதெல்லாம் பெரிய அதிசயமான காரியங்கள் அல்ல. அவன் கரங்களில் வைத்திருக்கிற அந்த வேத புத்தகத்துல எத்தனையோ அதிசயமான காரியங்கள் இருக்கிறது. அவைகளை அவன் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிற அதிசயமான கிரியைகளை காண்கிறான். அதனால தான் கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயமானவைகளை நான் காண என் கண்களை திறந்துரு. நான் பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லுவதுண்டு. சரீரமாகிய சபையானது நன்றாக இசைவாக கட்டப்பட வேண்டும் என்றால், அது தேவனுடைய ஆலயமாய் எழுப்பப்பட வேண்டும் என்றால், அதனுடைய ஆதார கற்கள், அதனுடைய மூளை கற்கள் வேத வசனமாக இருக்க வேண்டும். அதனுடைய மூளைக்கல் வேத வசனமாக அல்லது கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் அது கட்டப்பட்டது என்றால், நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறதை போல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது விழாது, விழுந்து முற்றிலும் அழிந்து போகாது. நான் முற்றிலும் விழுந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு இருக்க இந்த வேத வசனம் அவசியம். இந்த நாட்களில பெரிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசிக்கிறவர்களும் கடைசி நாட்களிலே விழுந்து போவார்கள் என்று நமக்கு வேதம் எச்சரித்திருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நட்சத்திரங்களை போன்று பிரகாசிக்கிறவர்களையும் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை பூமியிலே விழுந்து போகும். உண்மை என்னவென்றால், இந்த வேதாகமத்தை நாம் அணுகுவதும் அது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாக்கியம் என்று தான் நான் சொல்லுவேன். நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை நம்ம எப்பொழுதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவைகளை கேட்க, அவைகளை உற்று கவனிக்க யாருக்கு ஆசையா இருக்கா? பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு ஆசையா இருக்கிறதா? அதை ஆகையால் இந்த வசனத்தை நான் இப்படி பார்க்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க தேவ தூதர்களையும் சற்றும் சிறியவர்களாய் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. ஆனால் அப்படி சிறியவர்களாக உருவாக்கப்பட்டவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்திலிருந்து நாம் பேசுகிற பொழுது அவைகளை உற்று கேட்க
தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருப்பார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. நான் இதை எப்படி பார்க்கிறேன், யாராலையும் இந்த வேத வசனத்தை ஒழித்து விட முடியாது. 1554 1618 ஆண்டு வரைக்கும் சர் வால்டர் என்ற ஒரு சோல்ஜர் பிரிட்டிஷ் இங்கிலாந்து தேசத்திலே வசித்து கொண்டிருந்தார். இஸ் எ சோல்ஜர். அதே போல் அவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் தன்னுடைய நாட்களில் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற பொழுது இப்படியாய் சொல்லி முடித்தார், இன்னும் 100 ஆண்டுகள் போதும், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேதாகமம் பைபிள் ஒன்று இல்லாமலே இருந்து போகும், மறைந்து போகும். ஒருவருக்கும் அதை குறித்த ஒரு எண்ணமே இருக்காது. எத்தனையோ புத்தகங்கள் ஆதி நாட்களிலிருந்து நான் வாசித்திருக்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட எழுத்துக்களே இல்லாமல் போய்விற்று. அதனால் இந்த வேத புத்தகமும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர் அறுதியிட்டு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து சென்றார். நாட்கள் கடந்தது. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் சொசைட்டி, இந்த பைபிள் சொசைட்டி, பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி என்ற ஒரு இயக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆரம்பித்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், எந்த சர் வால்டர் என்பவன் சொன்னானோ அவனுடைய வீட்டையே இவர்கள் விலைக்கரையும் கொடுத்து வாங்கினார்கள். அந்த இடத்திலிருந்தே தங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய 250 மொழிகளிலே முழு வேதாகமத்தை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 1800 மொழிகளில் வேதாகமத்தின் பல பகுதிகளை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னன்னா, அவங்க ஃபாரின் லாங்குவேஜில் முதலாக மொழிபெயர்த்தது நாம் வாசிக்கிற நம்முடைய தமிழ் வேதாகமம். அது ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருந்தாலும் உலகம் எங்கும் பரவி இருக்கிற பிற மொழிகளிலே மொழிபெயர்க்க அவர்கள் முதலாக முயற்சி எடுத்து முற்றிலுமாக முடித்த முதல் வேதாகமம் என்னவென்றால் நாம் வாசிக்கிற இந்த தமிழ் வேதாகமம். உலகத்தில் எத்தனையோ பேர் எழும்பலாம், யார் எழும்பினாலும் இந்த வேதத்தை ஒழித்து விட முடியாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வேத புத்தகம் கடைசி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கும் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரே ஒரு மகத்துவத்தை குறித்து நாம் வாசித்து செபிக்க இருக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ் நாட் மை வேர்ட் லைக் ஆஸ் அ ஃபயர். அதாவது என் வார்த்தைகள் அக்கினியை போன்றதல்லவா. அதாவது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? அக்கினியை போன்றது. அதாவது பரிசுத்த அக்கினியானது இந்த வேத வாக்கியம். வேத வாக்கியங்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை அது பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் உட்செலுத்தப்பட்ட பரிசுத்த அக்கினி. பரிசுத்த அக்கினியான இந்த வேத வாக்கியங்களை நாம் தவறாம நம்முடைய இருதயத்திற்குள்ள நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உண்மையில் நம்முடைய இருதயத்தை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறது. எப்படி ஒரு இருளான இடத்துல அக்கினி எடுத்து செல்லுகிற பொழுது அது வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதே போல இந்த வேதத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கடத்தி செல்லுகிற பொழுது, இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் எடுத்து செல்லுகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற இருளை அதை விளக்குகிறது. மாத்திரமல்ல, குளிர்ச்சியான உங்களுடைய சூழ்நிலைகளை, வெதுவெதுப்பும் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை, அனல் இல்லாத உங்களுடைய இருதயத்தை அது அனல் உடையதாய், வெளிச்சமுடையதாய், அக்கினியுடையதாய் மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, துர்நாற்றத்தை அது எரித்து போடுகிறது. எந்த குப்பை போன்ற காரியங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும், துர்நாற்றம் நிறைந்த காரியங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் அதை எரித்து போடுகிறது. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்குள் இது அக்கினியாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் மாறுகிறது. பாருங்க, இருளாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறது எது என்றால் இந்த வேத வசனமே. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் அது என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேதம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இருளாகத்தான் காணப்படும். இந்த பரிசுத்த அக்கினி ஆகிய இந்த வேத வசனத்தை எனக்குள்ள செலுத்துகிற பொழுது
என்ன நடக்கிறது? நீங்க எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அதாவது வேத வசனம் எப்படி இருக்குது? அவனுடைய எலும்புகள்ல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா. உள்ளான மனுஷனை எரிய வைக்கக்கூடிய, உள்ளான மனுஷனை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற ஒரு தன்மை கூடியது. நீங்க எந்த சோர்வோடு இருந்தாலும் சரி பரவாயில்லை, எந்த தோல்வியோடு இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்குள் இருக்கிற எப்பேற்பட்ட சோர்வையும் எப்பேற்பட்ட தோல்வியையும் இக்னைட் பண்ற ஒரு பேஷன் எங்க இருக்கிறதுனா இங்கதான் இருக்கிறது. உங்களுடைய பேஷனை இக்னைட் பண்ணுகிற, உங்களுடைய விருப்பத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வை கலைந்து போட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை, உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. நீங்க லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எம்மாவூர் சீஷர்களுடைய குறித்த சம்பவத்தை ஏறக்குறைய 35வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எம்மாவூர் சீஷர்களை குறித்த சம்பவம் நமக்கு தெரியும். நீங்க 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவர் அவங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை தெளிவாய் சொல்லுகிறார். எப்படி இருந்திருக்காங்கன்னா, புத்தி இல்லாத மந்த இருதயமுடையவர்களா, அதாவது சோர்வுடைய எல்லைக்கு. இதற்கு பிறகு ஒரு காரியம் கிடையாது. இது வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தோம், ஒருவர் எங்கள் மத்தியில் இருந்தார், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று நம்பியிருந்தோம், அவரே எங்களை விட்டு போயிட்டார், இதுக்கப்புறம் என்ன நடந்துட போது என் வாழ்க்கையில பெருசா. அப்படி சோர்வுடைய உச்சத்தில் இருக்காங்க. உச்சத்தில் இருக்கிறது கடைசி நேரத்தில் ஏதோ அடக்கம் பண்ணியிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு போய்விடுவோம், அந்த அடக்கத்தை முடிச்சு நம்முடைய சொந்த ஊருக்கு போய்விடுவோம் என்று அந்த சோர்வுடைய உச்சத்தில் வந்து அந்த அடக்கத்தை எல்லாம் பார்த்து இயேசுவானவர் உயிர்த்தெழுதலையும் அறிந்த பிறகு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷம் நற்செய்தி தெரிந்த பிறகு கூட அவளுடைய இருதயம் ஒரு பெரிய விசுவாசத்தோடு இல்லை. ஆண்டவரே சொல்றார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வுகள், நம் வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நம் வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளுகிற எதிர்மறையான சூழ்நிலைகள், சட்டென்று சடுதியாய் வருகிற சூழ்நிலைகள் நம்மை அதிக சோர்வுக்குள்ளாய் கொண்டு வரும். நாம் எதிர்பாராத நடக்கிற சம்பவங்கள், எதிர்பாராத மனிதர்கள் மூலமாய் நமக்கு வருகிற காரியங்கள் நம்மை அதிக சோர்வுக்குள்ளாய் கொண்டு போய்விடும். இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் வாழணும்? சில நேரங்களில் டஸ் காட் எக்ஸிஸ்ட், உண்மையிலே இந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரா, கடவுள் ஒருவர் பூமியில் இருக்கிறாரா என்று நினைக்கத்தக்க அளவுக்கு நம்மை கொண்டு போய்விடும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதங்களையோ அடையாளங்களையோ செய்யவில்லை. அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் செய்தது என்னன்னா, வேத வாக்கியத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். நீங்க 32வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க, அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். பாருங்க, இயேசுவானவர் அந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் விளக்கி காண்பிக்கிற பொழுது அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அப்படி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறதா. அந்த இடத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா பர்ன் கயோ, அதாவது அப்படி என்ன அர்த்தம்னா பற்ற வைக்கப்பட்டது அல்லது தீ வைப்பது, எரிந்து கொண்டே இருப்பது. இட்ஸ் a continuous process. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை விவரித்து காண்பித்த உடனே, ஒரு பஞ்சில் நெருப்பு பட்ட உடனே எப்படி உடனே பற்றி கொள்ளுமோ அப்படி அவங்களுடைய இருதயம் சோர்விலிருந்து ஒரு பெரிய விசுவாசத்திற்குள்ளாய், ஒரு புதிய டைமென்ஷனுக்குள்ளாய் அவனுடைய வாழ்க்கை போனது.
நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி பாருங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் தான் வரும். இன்றைக்கு விசுவாசம் குறைந்திருக்கிறது. என்னிடத்துல விசுவாசமாய் நான் இருக்க முடியலை, என்னிடத்துல விசுவாசமே செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நாம் வேதத்தை வாசிப்பது கிடையாது, வேதத்தை வாசித்து அதை நாம் தியானிப்பது கிடையாது. வேதத்தை வாசித்து அந்த வேதத்தில் இருக்கிற மறைப்பொருளுக்குள்ளாய் இருக்கிற ஆழங்களுக்குள்ளாய் நம்ம செல்லுகிற பொழுது நம்முடைய இருதயம் உண்மையிலே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். உண்மையிலே அது நம்மை கொழுந்து விட்டு எரிய செய்ய ஆரம்பிக்கும். நீங்க விசுவாசம் என்பது ஒரு 4 வகையாக காணப்படும். நீங்க தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பொதுவான விசுவாசம் என்று தீத்து சொல்லுகிறார். இதனுடைய அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா, நமக்குள் விசுவாசம் என்பது வல்லமையாக மாறும். தேவனுடைய கரத்தை செயல்படுத்தும். அதாவது விசுவாசத்தின் ஆவி. நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், இல்லை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறதை போல விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் வரம், அல்லது நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். இந்த விசுவாசம்லாம் எப்படின்னா, நமக்குள் தேவனுடைய வல்லமையை பூமியிலே உறுதிப்படுத்துவது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அருமையான விசுவாசம். பேதுரு இதை குறித்து சொல்லுகிறார், எங்களை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான விசுவாசம். யூதாவின் புஸ்தகத்தில் 20வது வசனத்தை வாசி பாருங்க. மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், இதனுடைய கடைசி நிலை தான் பூரண விசுவாசம். த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், விசுவாசத்துடைய பூரண நிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். இந்த விசுவாசத்துடைய பூரண நிலைக்கு நாம் கடந்து வரணும்னா நம்முடைய விசுவாசம் இந்த பொதுவான விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த பொதுவான விசுவாசத்தையே நமக்குள்ள உருவாக்குவது எதுனா வேத வசனம் தான். வேத வசனம் தான் நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்க முடியும். நீங்க சங்கீதம் 119:50 வாசி பாருங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சோர்ந்து போய் மரித்து கிடக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்துக்கு இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தார். ஸோ இளைப்படைந்தவனுக்கு தேவையானது எதுனா சமயத்திற்கேற்ற வார்த்தை. இளைப்படைந்த என்னுடைய ஆத்துமாவை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு தேவையான எதுனா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. சமயத்திற்கு ஏற்றவற்றை மனிதனுடைய கருத்தில் அல்ல, இந்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் தான் அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை விசுவாசத்தில் பலப்படுத்தவும், நம்முடைய சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவும் கூடிய பலன் அக்கினி எங்கிருக்கிறது என்றால் இந்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. 1717ஆம் நூற்றாண்டில் ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனுஷர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர், வேதாகமத்தை நன்கு அறிந்தவர். ஆனால் அவருடைய வாலிப நாட்களை எட்டுகிற பொழுது தன்னுடைய ரட்சிப்பை எல்லாம் நான் இழந்து போனேன், எனக்கு இது என்ன வாழ்க்கை, நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய குழப்பம் அவருக்கு, பெரிய குழப்பம். இதுக்கப்புறம் நான் எதை செய்ய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், என்னுடைய பெற்றோர்கள் வேதத்தை குறித்து சொல்கிறாங்க, அவங்க ஓடுறாங்க, பட் ஆனால் என்னால் எதையும் உணர முடியலை. வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கேன், ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு என்னுடைய காரியமாய் நான் போகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை அவர்கள் விரும்புவதை போல இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை என்னுடைய காரியம் செய்து என்னுடைய வாழ்க்கையிலே நானே செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னை குறித்தே அவருக்கு ஒரு சோர்வு. ஒரு பக்கம் அவருக்கு இதுதான் செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதை செய்வதில்லை. அது செய்த பிறகு இதை ஏன் நான் செய்கிறேன், ஏன் இது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம ஏதாவது தவறை செய்யும் பொழுது நான் யோசிக்கவே மாட்டோம். செய்த பிறகு இப்படி தான் எல்லாரும் யோசிப்போம். நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் ஏன் முன்னேறி சொல்ல முடியவே இல்லை,
என்னால் ஒரு உயரத்திற்கு மேலே போக முடியவில்லை. ஏன் நிறைய கொஸ்டின்ஸோட 1738ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி இதையெல்லாம் அவர் தன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு அப்படியே புறப்பட்டு போகிறார் ஆலயத்திற்கு. அன்றைக்கு ஆலயத்தில் ஒரு மூப்பர் ஒருவர் வேத புத்தகத்தில் ரோமர் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறார். மார்ட்டின் லூதர் நமக்கு தெரியும், அவருடைய அந்த புரொட்டஸ்டன்ட் என்ற மூமெண்ட் ஆரம்பித்தது கூட ரோமர் புத்தகத்தில் இருக்கிற ஒரு வேத வசனம். ரோமர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் அவரோடு பேசுகிற பொழுது அந்த வேத வசனம் தான் புரொட்டஸ்டன்ட் என்ற ஒரு மூமெண்ட்டையே அவரை ஆரம்பிக்க வைத்தது. அதே போல இவர் அதே வேத பகுதியை எடுத்து வாசிக்கிற பொழுது அங்க விசுவாசத்தை குறித்து அந்த பிரசங்கிக்கவில்லை. அவர் ஜஸ்ட் அன்றைக்கு இருக்கிற வேதத்தின் போர்ஷனை வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் சத்தம் போட்டு வாசிக்கிற அந்த வார்த்தையானது அவருடைய இருதயத்துல ஆணி பாய்ந்ததாய் பசுமரத்திலே நெய்யப்பட்ட ஆணியை போல் ஆழமாய் வந்து விழுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய இருதயத்துல மிகவும் நேரடியாய் வந்து பேசுகிறதை போன்று அவருடைய காதுகள் எல்லாம் அவர் இருக்கிற அந்த ஆலயம் முழுவதும் அந்த வார்த்தைகளை ஒழிப்பதை போல ஒரு பக்கம் இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி பார்க்கிறார். யார் இதை பேசி கொண்டிருக்கிறார் என்று அந்த வார்த்தை வர 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 அவருடைய இருதயத்திலே காணப்படுகிற எல்லா சோர்வுகளும் விலகி தட் வாஸ் அ டே. அன்றைக்கு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். இன்றைக்கும் வேத ஆராய்ச்சியாளர்கள் அவரை குறித்து சொல்வது த மேன் ஆஃப் ஒன் புக். வேதாகமத்தை தவிர அவர் வேற எதையுமே வாசிக்க மாட்டாராம். வேதாகமத்தை தவிர அவர் வேற எதையுமே வாசித்தது. இன்றைக்கு இந்திய தேசத்துல இந்த வேத வசனம், இந்த இயேசுவாகிய நற்செய்தி பரம்பி செல்வதற்கு அவருடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு. 19ஆம் நூற்றாண்டுல மரியா என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. தன்னுடைய ஏறக்குறைய 20வது வயதை அந்த சகோதரி தொடுகிற நேரம். நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்த சகோதரி தான் அந்த பிள்ளை. இருந்தாலும் தன்னுடைய வாலிப நாட்கள் இருக்கிற எல்லா மயக்கங்களின் வழியாய், தன்னுடைய வாலிப நாட்களில் இருக்கிற எல்லா தவறுகள் சிற்றின்பங்களின் வழியாய் கடந்து ஒரு ஸ்டேஜில் தன்னுடைய உறவுகளில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாய் சோர்ந்து போய் இது என்ன வாழ்க்கை, இது நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். சோர்ந்து போய் அந்த நாட்களில் அந்த வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் விடுமுறையின் போது தன்னுடைய பாட்டியை வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி தன்னுடைய பேத்தி இருக்கிற சூழ்நிலையை அறிந்து வேதாகமத்தை தன்னுடைய பாட்டின் கையில் கொடுக்கிறார். பாட்டி அந்த பிள்ளையுடைய கரத்தில் கொடுத்து, நீ இருக்கிற சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன், இந்த வேதத்தை கொஞ்சம் வாசிக்கிற பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி வாசிக்க கொடுக்கிறார்கள். அந்த சகோதரியும் எடுத்து வேதத்தை திறந்து 34ஆம் சங்கீதம் 4வது வசனம் 5வது வாசிச்சுட்டே வராங்க. 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கிற பொழுது உங்களுடைய அவரை பார்த்த முகங்கள் பிரகாசித்தன. அந்த வார்த்தை வந்த உடனே, அந்த வார்த்தை அந்த இருதயத்தில் சென்ற உடனே இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளும் பறந்து அது தனக்கான வார்த்தைகளை போன்றே காணப்படுது. மாத்திரமல்ல, அந்த சகோதரி சொல்லும்போது சொல்றாங்க, எழுதியிருக்கிறார்கள், அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க யாரோ என்னை ஒருவர் அணைப்பது போல ஒரு உணர்வு. இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் என்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நான் உணர்ந்தேன். அதை வாசிக்க 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 ஒரு பக்கம் எனக்குள் அனல் எழும்புகிறது, மற்றொரு பக்கம் எனக்குள்ள ஒரு குளிர்ச்சி, ஒரு ஏசி ரூம்ல இருந்து கொண்டு யாரோ என்னை அணைத்து கொண்டிருக்கிறதை போல ஒரு உணர்வு. அந்த சகோதரி வாசிக்கிட்டே இருக்காங்களா. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் இதிலிருந்து வாசிக்கிற பொழுது, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள் என்ற அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஓங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அன்றிலிருந்து ஒவ்வொரு வசனமும் வாசிக்க 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 ஆண்டவர் தன்னோடு பேசுவதை அவர்கள் உணர்ந்தார்கள். தட் வாஸ் அ மூமெண்ட்ஸ். அவங்க தன்னை ஆண்டவருக்கு ஊழியக்காரியாக ஒப்பு கொடுத்தாங்க. பிந்தின நாட்களில் சீன தேசத்திற்கு மிஷினரியாக சென்று பெரிய ஊழியங்களை நிறைவேற்றினார்கள். பாருங்க, சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்திற்கு இருக்கிறது. இட்ஸ் இக்னைட்ஸ் ஆர் பேஷன்.
வேற ஒன்றும் நம்ம இக்னைட் பண்ண முடியாது. நம்முடைய ஆத்துமாவை இக்னைட் பண்ணுகிற வல்லமை இந்த வேத வசனத்தில் தான் இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய வேத வசனத்தில் இருக்கிற அதிசயமானவைகளை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த வேத வசனத்தில் அநேக அதிசயமானவைகள் இருக்கிறது. அதனால்தான் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு முறையும் நாம் அணுகுகிற பொழுது பயபக்தியுடன், நன்றி அறிதலுடன், ஆண்டவரை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் அதை நாம் அணுகுகிற பொழுது, அதை நாம் கிட்டி சேருகிற பொழுது அது நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அந்த ஏக்கத்தோடு, அந்த பாரத்தோடு நாம் அதன் பக்கத்தில் போகும்பொழுது அதுவும் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அது வெறும் எழுத்துக்களாய் நீ பார்க்கிற வரைக்கும் அது எழுத்துக்களாகவே இருக்கும். ஆனால் அந்த வசனத்திற்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உலர்ந்து போன உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது என்ற ஒரு எண்ணத்தோடு அதை நீ அணுகுகிற பொழுது அது நிச்சயமாகவே கிரியை செய்யும். இப்படிப்பட்ட கிரியை செய்ய நம்முடைய வேத வசனத்திற்கு அதிகாரம் உண்டு. ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியுமானால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். வாலிப நாட்களில் பல சோர்வோடு காணப்படுகிற சகோதரனை, உன்னையும் மரியாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோர்வுகளை மாற்ற நம்முடைய ஆண்டவராலே கூடும். நாம் அவன் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆண்டவரை இம்மட்டும் ஆண்டவரை இந்த வேதத்தை நான் மறந்து வாழ்ந்துப்பா. ஆண்டவரை இனி இந்த வேதத்தை நான் என்னுடைய கையில் எடுக்க போகிறேன். உங்களுடைய கரத்தில் வேதம் இருந்தால் அந்த வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வேதத்து மேல் கரங்களை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த வேதம் இனி எனக்கு நண்பனாய் மாறப்போகிறது. நாம் யாரும் கண்களை மூடுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உடைய திரு சமூகத்திலே கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவர், ஆண்டவரே மரியா என்ற சகோதரனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவர், என்றும் மாறாதவர். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே பிள்ளைகள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இது வெறும் எழுத்துக்கள் அல்லப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, இதற்கு வல்லமை இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறதை போல இலைப்படைந்தவனுக்கு ஆண்டவரே அப்பா, அது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினி. ஆண்டவரே, இலைப்படைந்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாக. வாசிக்கிற பொழுது ஆண்டவரே பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பிள்ளைகள் காணும்படி அவர்களை கண்களை திறந்தருளுவீராக. சங்கீதக்காரன் சொல்லுவதை போல அதிசயமானவைகளை காண பிள்ளைகளுடைய கண்களை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. லார்ட், ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக, காத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.